வெல்கம் பேக் டு ஸ்பேரோடெக். நம்மளுடைய பேசிக் குவாலிஃபிகேஷனான 10th குவாலிஃபிகேஷனில் எழுதக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் கால்ஃபர் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் டேட்டு 28/4/2022. அதில் இருக்கக்கூடிய 7301 டோட்டல் வேகன்சியில் 20% தமிழ் வழியில் நீங்கள் பயின்றதற்கான கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு போவீங்க. அதில் பிஎஸ்டிஎம் வாங்கும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் விரைவாக நீங்கள் வாங்கிட்டு வரலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய சான்றிதழ் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட பிஎஸ்டிஎம் சான்றிதழ் தானா அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைலில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஹோம் பேஜ் வரும், நமக்கு தெரியும். அதில் டவுன் பண்ணி கீழே வந்ததும் இருக்கக்கூடிய இந்த 5 ஆப்ஷனில் ஹவு டு அப்ளைங்கிற ஆப்ஷனை மட்டும் விட்டுட்டு வேறு எந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் டியூ வாண்ட் எக்ஸ்டர்னல் வெப் பேஜ்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்ததும் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் அப்படின்ட்டு ரன்னிங்லேயே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் டு டவுன்லோட் நியூ பிஎஸ்டிஎம் ஃபார்மேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை உங்கள் மொபைல்லேயே ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் பிஎஸ்டிஎம் ஃபார்மேட். இதில் மொத்தம் 2 பேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அதில் 2 ஃபார்மேட் இருக்கும். ஒன்று இங்கிலீஷில் ஒரு ஃபார்மேட்டும் இன்னொன்று தமிழ்லையும் இருக்கும். நெக்ஸ்ட் 2வது பேஜில் அதே போல் சேம் இங்கிலீஷில் ஒரு ஃபார்மேட்டும் தமிழில் ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியது தான் ஸ்கூலுக்குள்ள ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய 2 ஃபார்மேட்டும் தான் ஸ்கூலுக்குள்ள ஃபார்மேட். ஸ்கூலுக்குள்ள ஃபார்மேட்டில் இது போல் கிளாஸஸ் எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் அப்படி இருக்கும். இல்லைனா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் 12th அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுதான் ஸ்கூலுக்குள்ள ஃபார்மேட்டு. ஸ்கூலுக்குள்ளதில் இங்கிலீஷ் ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே உள்ளது தான் ஸ்கூலுக்குள்ள தமிழ் ஃபார்மேட். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்புன்னு கொடுத்துருக்கு பாருங்க. இதுதான் ஸ்கூலுக்குள்ள தமிழ் ஃபார்மேட். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஃபார்மேட்டை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் ஸ்கூலில் கொடுங்க. ஏன்னா ஸ்கூலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பலுவில் அதை கவனிக்கக்கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால நீங்கள் ஃபார்மேட்டை செக் பண்ணிட்டு கொடுங்க. அதுக்கு கீழே உள்ளது காலேஜ் ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்லேயும் இங்கிலீஷ் தமிழ் 2மே இருக்கும். இது இங்கிலீஷ் ஃபார்மேட். இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இது காலேஜ் ஃபார்மேட்டு. தமிழ் ஃபார்மேட்டில் பட்டயம் பட்டம் முதுநிலை பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஃபில் பண்ண ஸ்கூலுக்குள்ள இங்கிலீஷ் ஃபார்மேட்டை காமிச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் டேஷில் உங்களுடைய நேம் வரும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் வந்து 6th to 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கிறதுனால கிளாஸஸில் 6th to 10th போட்டிருக்கு. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எத்தனை ஸ்கூலில் படிச்சிங்களோ அத்தனை ஸ்கூல்லையும் தனித்தனியாக நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும், கம்பல்சரி வாங்கணும். இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிஎஸ்டிஎம் வாங்குறீங்கன்னா அதே போல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிங்களோ அத்தனை ஸ்கூல்லையும் தனித்தனியாக நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து 6th to 10th வரைக்கும் வாங்கின பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை 6th to 10th 2-3 ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இப்படி படிச்சிருந்தா 2-3 ஸ்கூலில் போய் வாங்கிடுங்க, கம்பல்சரி வாங்கிடுங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் 6th to 10th வாங்கினதுனால 6th to 10th வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சாரு அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கீழே அதே கிளாஸஸ் இருக்கும். அதுலேயும் மேலே கொடுத்த சேம் அதே கிளாஸஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாக உங்களுடைய நேம் கேட்டிருக்கோம். உங்கள் நேமை அதில் எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் சேம் அதே ஸ்கூலுக்குள்ள தமிழ் ஃபார்மேட்டு. மேலே என்ன ஃபில் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் ஃபில் பண்ண போறீங்க. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா நான் முன்னாடியே சொன்னேன் ஒரே பேஜில் 2 ஃபார்மேட்டுமே இருக்குன்னு சொன்னேன். அதாவது தமிழ் ஃபார்மேட்டும் இங்கிலீஷ் ஃபார்மேட்டும் ஸ்கூலுக்குள்ளது இருக்குன்னு சொன்னேன். ஸோ பிரிண்டட் எடுக்கும்போது நீங்கள் அதை கட் பண்ணிலாம் எடுக்காதீங்க, ஒன்றாவே எடுங்க. 2 ஃபார்மேட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு போய் கொடுங்க. உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனா ஸ்கூலில் கொடுங்க, அவங்களே ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது என்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி. மேக்ஸிமம் டிசி 10th முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது 12th கொடுத்து நீங்கள் சேர்ந்துருப்பீங்க, உங்களுக்கு டிசி இருக்காது. ஆனால் ஒரு சில பேர் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த ஜெராக்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிசியோட பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க, மேலும் எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஸ்கூலில் எல்லா ரெக்கார்ட்ஸும் புரட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னமும் சொல்லணும்னா டிசி இருந்துச்சுன்னா நீங்களே வீட்டிலே ஃபில் பண்ணி ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க, 2001 சேர்ந்துருக்காங்க, 2006 முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸுமே இருக்காது, நீங்களே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை இது கொண்டு போய் ஸ்கூலில் காமிச்சிங்கன்னா அவங்க எந்த ரெக்கார்ட்ஸும் பரட்டாமல் ஈஸியாக உங்களுக்கு பிஎஸ்டிஎம் ஃபார்மேட்டை கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 10th வரைக்கும் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா 11th 12th வந்து நீங்கள் எளிமையாக வாங்கிடலாம். ஏன்னா 10th படித்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம படித்த கல்வியாண்டை நம்மளால சொல்ல முடியும். இது 10th மார்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த கேண்டிடேட் எப்போ எந்த கல்வியாண்டில் படிச்சிருக்காருன்னா 2003-2004 கல்வியாண்டில் இவர் 10th முடிச்சிருக்காரு. அப்போ 10th முடிச்ச வருஷத்துல தான் இவர் 11th போய் சேர்ந்திருப்பாரு. அதே 2004 தான் இவர் 11th சேர்ந்திருப்பாரு. இப்போ அவரோட சேம் அதே
டுவெல்த் சர்டிஃபிகேட். டுவெல்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 2006 முடிச்சிருக்காரு. இதோட கல்வியாண்டு 2005 to 2006. ஸோ 11th 12th படித்த வருஷத்தை நம்ம எளிமையாகவே சொல்லலாம். 2004 சேர்ந்திருக்காரு, 2006 முடிச்சிருக்காரு. நீங்கள் மார்க் ஷீட் மட்டும் வச்சு இதை வந்து நீங்களே எழுதிட்டு போயிடலாம். ஆனால் 10th வந்து மார்க் ஷீட் மட்டும் வச்சு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் ஃபெயிலாக இருப்பீங்க, அதையே சில பேர் மறந்துடுறாங்க. ஸோ ஃபெயிலாக இருக்கிறது கூட உங்களுக்கு மறந்து போயிருக்கும். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சிங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ எலிமெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் 6th to 10th வாங்க போறீங்கன்னா டிசி இல்லை அப்படின்னாக்க மார்க் ஷீட் மட்டும் கொடுத்து வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போகிறாப்புல இருக்கும். இல்லை நீங்கள் படித்த கல்வியாண்டை கரெக்டாக போயிட்டு ஸ்கூலில் சொன்னீங்கன்னா உங்களால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை விரைவாக வாங்க முடியும். கல்வியாண்டை எப்படி சொல்கிறது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன் எல்லா கல்வியாண்டும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டோட 10th மார்க் ஷீட் மட்டும் காமிச்சேன். அதில் ஒரு 2004 தான் 10th முடிச்சிருக்காரு. அந்த கல்வியாண்டு பார்த்தீங்கன்னா 2003 2004. இது அப்படியே பேக்கில் இப்போ எப்படி எழுதிருக்கணும் அதே போல் எழுத வேண்டியதான். 2002 2003 அவர் 9th முடிச்சிருப்பாரு. 2001 2002 8th முடிச்சிருப்பாரு. 2000 2001 7th. 99 2000 6th முடிச்சிருப்பாரு. அப்போ நீங்க இந்த வருஷத்தை கரெக்டா சொல்லும் போது அவங்களுக்கு தேடுறதுக்கு எளிமையா இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபெயில் ஆயிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா எந்த வருஷம் ஃபெயில் ஆனீங்களோ அதோட ஒரு கல்வியாண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நீங்க வந்து ஆண்டை வந்து நீங்க கணக்கிட முடியும். எத்தனை வருஷம் ஃபெயில் ஆயிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க கல்வியாண்டை நீங்க கரெக்டா போயிட்டு சொல்லும்போது உங்களால விரைவாக பிஎஸ்டிஎம் வாங்குறதுக்கு எளிமையா இருக்கும். மேலும் நீங்க இந்த வருஷம் வாங்கக்கூடிய பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிங்க. திரும்ப நீங்க ஏதாவது பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இந்த எக்ஸாமுக்காவது வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதை காமிச்சு நீங்கள் எளிமையாக வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.